1987 ஆண்டு அர்ஜென்டினாவின் ரொசாரியோ நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் மெஸ்ஸி. அவருடைய தந்தை தொழிற்சாலை ஊழியர், தாய் பகுதி நேர வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். சிறு வயதிலேயே கால்பந்தை தனது உயிராக நேசிக்கத் தொடங்கினார் லயனல் மெஸ்ஸி. வெறும் 4 வயதில் கால்பந்து விளையாடத் தொடங்கினார். அவரது திறமையை முதலில் கண்டறிந்தது அவரது பாட்டிதான். நீ உலகம் கொண்டாடும் வீரனாக வருவாய் என்று கூறி பயிற்சி மைதானத்திற்கு அழைத்து சென்றார். தனது ஒவ்வொரு கோலுக்கும் வானத்தை நோக்கி அவர் கைகளை உயர்த்துவது தனது பாட்டிக்கான அன்பின் வெளிப்பாடாகும். 11 வயதில் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தது. குரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சி என்ற உடல் வளர்ச்சி குறைபாடு இருப்பதாக மருத்துவர் தெரிவித்தனர். சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்பட்டது. குடும்பத்தால் அதை சமாளிக்க முடியவில்லை. அவரது கால்பந்து கனவு முடிந்து விட்டதாக பலரும் நினைத்தனர். அந்த நேரத்தில் பார்சிலோனா கிளப் அவரது திறமையை நம்பியது. ஒரு சாதாரண நாப்கின் காகிதத்தில் எழுதப்பட்ட ஒப்பந்தம் பின்னர் கால்பந்து வரலாற்றையே மாற்றியது. 13 வயதில் தனது நாட்டையும் நண்பர்களையும் விட்டு ஸ்பெயினுக்கு புறப்பட்டார் லயனல் மெஸ்ஸி. 2004 ஆண்டு முதல் அணிக்காக பார்சிலோனாவில் அறிமுகமானார். ரொனால்டினியோ அவரை தனது தம்பியை போல் நேசித்தார். மெஸ்ஸி தனது முதல் கோலை அடித்த போது ரொனால்டினோ அவரை தோளில் தூக்கி கொண்டாடிய அந்த காட்சி இன்று வரை ரசிகர்களின் மனதில் வாழ்கிறது. அதன் பின் சாதனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக குவியத் தொடங்கின. சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகள், லா லிகா பட்டங்கள், பெலண்டியோர் விருதுகள் என உலகின் உயர்ந்த மேடைகளில் தனது பெயரை பதித்தார். இருந்தாலும் அவர் மனதில் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அது உலகக்கோப்பை. 2014 ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தார். கோப்பா அமெரிக்கா தொடரிலும் தொடர்ச்சியான தோல்விகள், விமர்சனங்கள் அதிகரித்தன. ஒரு கட்டத்தில் தேசிய அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். ஆனால் தோல்வி அவரை முடித்து வைக்கவில்லை. மீண்டு எழுந்து நின்றார். 2017 ஆண்டு லயனல் மெஸ்ஸி தனது சிறுவயது தோழியான ஆண்டனோலா ரொகோசோவை திருமணம் செய்து கொண்டார். இன்று அவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரராக இருந்தாலும் தனது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கும் எளிமையான மனிதராகவே வாழ்ந்து வருகிறார். 2021 ஆண்டு அவருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறிய நாள் என்றே கூற வேண்டும். ஆம், கோப்பா அமெரிக்காவை அர்ஜென்டினா அணி முதலாக வென்ற அன்று. 2022 ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்து போட்டியிலே அர்ஜென்டினா தனது முதல் போட்டியிலேயே சவுதி அரேபியாவிடம் 2-1 என்ற கோல் கணக்கில் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது. ஆனால் அங்கேயே அவர்கள் நின்றுவிடவில்லை. பின்னர் மெக்சிகோ மற்றும் போலந்தை வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றது. காலிறுதிக்கு முன் நடைபெற்ற 16 அணிகள் சுற்றில் ஆஸ்திரேலியாவை 2-1 என வென்றது. காலிறுதியில் நெதர்லாந்துடன் 2-2 என்று சமநிலையில் முடிந்த போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்று வென்று அரையிறுதிக்கு சென்றது. அரையிறுதியில் குரேஷியாவை 3-0 என வீழ்த்தியது. இறுதிப் போட்டியில் பிரான்ஸை எதிர்கொண்டது. 3-3 என பரபரப்பாக முடிந்த போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என வெற்றி பெற்றது. 2022 ஆண்டு டிசம்பர் 18 அன்று அர்ஜென்டினா தனது 3வது உலகக்கோப்பையை மெஸ்ஸியின் தலைமையில் வென்று வரலாறு படைத்தது. 2023 ஆண்டு லயனல் மெஸ்ஸி அமெரிக்காவின் இன்டர் மியாமி கிளப்பில் இணைந்தார். அவர் வந்த சில வாரங்களிலே கிளப்பின் வரலாற்றிலேயே முதல் கோப்பையான லீக்ஸ் கப்பை வென்று கொடுத்தார். அது மட்டுமல்ல, 2024 ஆண்டு MLS சப்போர்ட்டர்ஸ் ஷீல்டு கோப்பையையும் வென்று சாதனை படைத்தார். 2026 ஆண்டு மெஸ்ஸியின் இறுதி கால்பந்து உலகக்கிண்ண போட்டி என்றே கூற வேண்டும். முதல் போட்டியிலேயே கேப் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பயணத்தை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து எகிப்தை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது. காலிறுதியில் சுவிட்சர்லாந்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து மெஸ்ஸி மீண்டும் ஒரு உலகக்கோப்பையை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றார் தன் அணியை. ஆனால் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா தோல்வியை சந்தித்தது. கோப்பையை இழந்தாலும் கோடிக்கணக்கான இதயங்களை வென்ற மனிதன் மெஸ்ஸி. ஒரு தோல்வி அவரது வரலாற்றை மாற்றாது. அவர் என்றும் கால்பந்தின் அரசனாகவே இருக்கிறார்.
பார்சிலோனா அணிக்காக இதுவரை 35 கோப்பைகளை வென்று கொடுத்துள்ளார். 10 முறை லாலிகா, 7 முறை கோப்பா டெல்ரே, 8 ஸ்பானிஷ் சூப்பர் கப், UEFA சாம்பியன்ஸ் லீக் 4 முறை, UEFA சூப்பர் கப் 3 முறை, FIFA கிளப் உலக கோப்பை 3 முறை, பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் 3 கோப்பைகள், 1 லீக் பட்டங்கள், 1 பிரான்ஸ் சூப்பர் கப், இன்டர் மியாமிக்காக 2 கோப்பைகள், அதில் 1 லீக்ஸ் கப் 2023ஆம் ஆண்டு, சப்போர்ட் சீல்ட் 2024ஆம் ஆண்டு. அர்ஜென்டினாவுக்காக 6 சர்வதேச கோப்பைகளை வென்று கொடுத்துள்ளார். FIFA உலக கோப்பை 2022ஆம் ஆண்டு, 2 கோப்பா அமெரிக்கா, அதில் 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டு, 1 பைனலிசிமா கோப்பை 2022ஆம் ஆண்டு, 1 ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் 2008ஆம் ஆண்டு, 1 FIFA அண்டர் 20 உலகக்கோப்பை 2005ஆம் ஆண்டு. மொத்த முக்கிய கோப்பைகள் 46, தனிப்பட்ட விருதுகள் 8 முறை பெலண்டியோர் விருதுகள், 6 ஐரோப்பிய தங்க காலனி, 8 FIFA உலகின் சிறந்த வீரர், FIFA தி பெஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட், 2 முறை FIFA உலகக்கோப்பை தங்கப்பந்து 2014ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டு, 1 கோப்பா அமெரிக்கா சிறந்த வீரர் விருது 2021, உலக கோப்பை சாம்பியன்ஸ் லீக்லாக உட்பட பலர் தொடர்களில் அதிக கோல்கள் மற்றும் அதிக உதவி கோல்கள் வழங்கிய